திருவரே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் எனக்கு புரியுது. நான் சொல்றேன் 10 மணிக்கு டெம்போ ஆரம்பிச்சது வேலை வர்ற வெங்காயம் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களும் பிழைக்கதானே செய்யணும். அவங்களுக்கு வேலை வேணும் தானே. என்ன அவங்க நிதானமா நிர்ணயமா அமைதியா போவாங்க. பாருங்க 10 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் அதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்ச உயிரோட இருக்கும்போது இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பாடுபடுது. கவலைப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அடுத்த வாட்டி நீங்க இதெல்லாம் பிறப்பீங்க, இது உங்களா பிறக்கும். அப்போ உங்களை போட்டுக்கிட்டு அடிக்கும். அதனால வழியில கிடந்த எடுக்கணும், உடையவர் கேட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாண்டர்ல மானுக்குள்ள அங்கலட்சணம் சொல்லுங்க. மானை பிடித்து நான் தருகிறேன். ஒய்யார கொண்டையில தாளம் போவா, கொண்டையில தாளம் போவா, இது உள்ள இருக்கும்டா ஈருபெருங்க. ஈருபெரு இல்லாத தலையை காட்டுங்க பாவம். ஒரு விஷயம் தவறா சொல்றேம்மா. ஏன்னா சும்மா கிடந்த சங்க, சும்மா கிடந்த சங்க என்ன அழகா சொல்லுங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி, சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்தனா ஊதி கெடுத்தானா கொடுத்தானா எனக்கு கிளம்பல. இங்க சங்க அடப்புண்டாது. ஏன்னா விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஒன்னு கதை சொல்றீங்க, நானும் கதை சொல்லுமா இல்லையா? பிச்சைக்காரன் அப்படி சொல்றீங்க. இந்த ஆண்டிகள் என்ன இருக்கும்? ஆண்டிகள் என்ன இருக்கும்? திருவோடு இருக்கும். திருவோடு இருக்கும். இது தங்க இருக்கும். இப்ப பார்த்தாலும் அம்மா போடுங்க எப்படி செய்ய நானாங்க தூக்கி தலையில போட்டுருக்கேன். வீட்டுல போய் என்ன செய்வாங்க போடுங்க அம்மா போடுங்க. அவன் பெருமை நினைப்பா நம்மளால அம்மான்னு சொல்றது போட்டு வந்துட்டானே. ஏன்னா அவன் வந்து குழந்தை இல்லாம இருப்பான். அப்படியே என்ன பண்றானா எப்ப பார்த்தாலும் அந்த அந்த சன்னாசி என்ன பண்றானா திருவோடு எடுத்துட்டு குழப்பம் எடுத்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் பாக்குறேன், ஏடா இப்படியே சுத்தி கலையிறியே சங்க வச்சு கலையலாம் பத்தியா? அவசரப்படாத சங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்கே பத்தி இதை திருவோட சுத்தி கலையலாம் பத்தியா? இல்லை இப்படியே சுத்தி கலையிறியே நீ எப்படி வாழ்க்கையில குழப்ப முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறானா? நீ கேளுமா சொல்லி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க. 6 மணி வரைக்கும் தான் எனக்கு 5000 ரூபாய் சம்பளம். 6 மணியை தாண்டிடுச்சு. அப்புறம் 2000 ரூபாய் கூடும் பார்த்துட்டுங்க. நம்ம உண்மையிலே சொல்லி சம்பளம் நேரம் ஆக போறோம். என்ன ஆச்சுன்னா திருவோட வந்து சொன்ன சுத்தி கலையிறான்னு சொல்லி அப்ப சும்மா சங்க வச்சு என்ன பண்றான்னா நேரம் நம்ம சூரியான்னு ஒருத்தர் இருக்கேன், ஆளுட்டு வாசிப்பேன். ஆமா சரிவலையை பற்றி சூரியா, சரிவலையை பற்றி சூரியா அவன் பெரிய திருட்டு போய. நீ அவன்கிட்ட போடா, எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு வீடா 10-10 ரூபா கிடைக்க போகுது, மொத்தமா அவனோட கொண்டா திருடி சம்பாதிச்சலாம்னு சொல்லி சொன்ன உடனே நேரா போயிட்டேன். நேரா போய் சூர்யாண்ணே நான் இதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்ட என்னாச்சுன்னா பெரிய வல்லங்க திருட்டு பேரும் சரிங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நாம முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு திருட நீ சேர்ந்துட்ட, நீ நிச்சயம் எடுத்தானே இவன் கூட வந்துட்ட. அதனால என்ன பண்றோம்னா இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சரவணி தோட்டத்துல போய் இருக்கிற ஆட்ட தூக்குறோம். எதை தூக்குறோம்? ஆட்ட தூக்குறோம். ஆட்ட தூக்குறதுக்கு முடிவு பண்ணி என்ன பண்ணுங்க, நேரா பட்டிக்கு போயிட்டாங்க. பட்டிக்கு போயிட்டு யாராவது போறாங்க, சூர்யாவும் அந்த ஆண்டி பெரும் போறாங்க. போன உடனே ஆட்ட பிடிக்கிற நேரத்தில் என்னாச்சுன்னா ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணிட்டேன், உடனே ஆடு கத்த ஆரம்பிச்சு திருட்டு போயிட்ட சொன்னேன், சூர்யா டேய் சங்க புறான்னு இருக்கேன்.
ஏய் இங்கடா வரீங்க இந்த ஆண்டி 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 பையன் சிங்காரம் இருக்கேன் பாருங்க. அரேஞ்சுக்குரியாரு சொல்றேன். ஆமா அந்த தேடி பக்கத்துல கேட்டுட்டு இருக்கு. அதனால குளிச்சு வாடி. ஆண்டியே சிங்கார வேலைன்ற முருகன் தானப்பா. ஆமா தவறே இல்லைமா. என்ன போட்டானே? ஆண்டி அவன் சொன்னது சங்க புராணம் என்னன்னா ஆடு கத்தும்டா ஆட்டு கழுத்து சங்க புராணம். இவனுக்கு என்ன புத்திக்க போகும்? கையில வச்சது சங்கு. என்ன பண்ணிட்டான்? எடுத்து சங்க வச்சு ஊத ஆரம்பிச்சுட்டான். சங்க ஊத ஆரம்பிச்சோன்னே வீட்டுக்காரன் முடிச்சு என்ன போட்டாங்க? முடிச்சு விட்டாங்கண்ணா. அது மாதிரி சும்மா இருக்க சங்க வார்த்தை இருக்குல்ல வித்தியாசம் எடுக்கிற பொறுத்தாகவே என்கிட்ட வெட்டு வெட்டு பேசுற தன்னை மறந்து ஏனோ ஒரு விஷயம் நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது. நாம சொன்னாதான் உதடே ஒட்டுமா? நாம விடுவோமா விடுவோமா விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். வேணாம் நான் சரி கரும்புக்கு ஒரு முடி வச்சு வெட்டணுமே அப்படின்னு ஆண் பிள்ளையா ஆண் பிள்ளையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் விட ஆரம்பிச்சேன். பார்த்துக்கிறேன். எல்லாரும் விடுவோமா எல்லாரும் விடுவோமா ஒரு விஷயமா தப்பா நினைக்காதமா. எல்லாரும் விடுவோமான்னா இது வகையில அப்படி தவறான வார்த்தையில தவறான வார்த்தை யார் விடுவோமா? எல்லாரும் விட்டுறதுனால தாங்க உயிரோட இருக்காங்க. மூச்சத்தான் விடுங்க. ஆனா தவறான வார்த்தை விட்டுனாங்க மனசு புண்படலாமா? தீங்கினால் சுத்தப்பணம் உள்ளாரும் ஆறாலே நாவினால் சுத்தம். உன்னை ஏண்டு நீ எல்லாம் ஒரு ஆளாடு அப்படின்னு கேட்டா உன் மனசு எவ்வளவு புண்படும். அதனால நாங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லடா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு புண்படும். அப்ப எவ்வளவு இதுக்கும் வலிக்கும். அதனால சொல்றேன் நாங்க விடுவோமா விடுவோமா விட்டு விட்டு வேற வழி செய்வோமா. ஒரு தோசைக்கு இவ்வளவு தட்டிருக்காங்க. 200 சம்பளத்துக்கு என்ன அடி அடிக்கிறாங்க எப்பா. ஆகவே வாடிக்குரிய அடையாளம் கேட்ட காரணத்தினால காடாதி காரகத்தே நின்றுடா
நாயகமே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீங்க பெரிய பொய்க்காரன்னு தெரியுது. மாட்டேடி வந்துட்டீங்க, மாட்டேடியே வரவில்லை. தேடி வந்திருக்கீங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நல்லா தானே பிடிப்பா வச்சுடுப்பா. உங்களை தேடி வந்திருக்கீங்க நீங்க. என்னைக்கா இருந்தாலும் அடிக்க மாட்ட மாட்டேன்னா உட்காந்து இந்த ஊருக்கு நீ குடியிருக்க முடியாது. வேற யாரையும் தெரியவில்லை. மதனவாளிகை மந்திரவாளிகை உதயக்காக மறை
ஓ மை காட் பாவம் அவருக்கு நல்ல நேரம் அப்படி இருக்கு. என்ன பண்ணுவான்? வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம குலக்கடவுள எந்த முறை இருந்தாலும் கண்டுபிடிக்க கூடாது. ஆமா தென்பாடி நாட்டினிலே தென்பாடி நாட்டினிலே சேதுபதி வேடனாகவும் அடிகன்தான். உன்னை நான் மனமுறைய செய்த லீலைகளில் இதுவும் ஒன்று. உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணியில் இல்லாமல் இந்த 6 மாதம் முன்னாடி வழிமொழிந்து என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும். நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கான ஒரு வரம். 2வது வரமாக இரவு காரத்திலே வந்தாலும் தரத்தில் வள்ளிதான் முதல் தரம் என்னும் அளவுக்கு தெய்வ யானை வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சண்முக பெருமான் சுப்பிரமணியன் என்று எனக்கு தான் முதலிடம் தர வேண்டும். ஆகட்டும் வள்ளி. இதுவரை நாடகத்தை கண்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பிரியாவிடைக்கு நன்றி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், வேட தங்க வேணும், வாழ வேணும். பட்டி பெருக வேணும், வாழ்வாழ உங்க வேணும். பட்டி பெருக வேணும், வாழ்வாழ உங்க வேணும். அத்தாரி வாழ வேணும், வேட தங்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். சரணம் கோதுபடி சரணம். மிக சிறந்தபடி ஒளிபெருக்கி அமைத்திருந்த பாசுக்குரிய எம் கருப்பையா ஒளிபெருக்கியாளர்களுக்கும் ஒரே மைக் செட் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும்போம்,
நல்லாளாட்டி நல்லா இருக்கும்போது அது தொழில் தருமம். ஆனா உள்ளபடி அகமகிறேன் அற்புதமான ஒளிபெருக்கு அது பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கு விடியமறை நாடகத்தினை கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள், ரசிக பொதுமக்கள், சுற்றுவட்டார பொதுமக்கள் உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. மற்றும் எங்கள் விடைமுறை நல்ல முறையாக ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருந்த ட்ரிபிள் கே தமிழன் திரு சுபத் தங்கராஜ் அன்பு சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று விடியமுறை தெல்ல தெளிவாக ஒளி அண்ட் ஒளி அமைப்பினை அமைத்துக் கொண்டிருந்தது கருப்பையா சவுண்ட் சர்வீஸ் நடுமுதலை குளம் அன்பு சகோதரர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் அதன் உரிமையாளருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். பாராட்டி அன்பு சகோதரர்